படைத்த இந்த தேவன் பரிசுத்தமானவர். பாவியான உன்னை மீட்க இந்த உலகில் வந்தவர். உன்னை படைத்த இந்த தேவன் பரிசுத்தமானவர். பாவச்சிலுவை தோளிலே தூக்கி மரித்தவர். உன் பாவச்சிலுவை தோளிலே தூக்கி மரித்தவர். தேவனோடு நீயும் வாழ இன்றும் கிருபை தந்தவர். உம்மை நாளும் போற்ற வார்த்தை இல்லையே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 20 வரை. தியானத்திற்கான தலைப்பு தெரியும் ஆனால் தெரியாது. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ரோமர் 7:15. என் வழி தவறு என்று தெரிந்தும் என் தேவையை சந்திக்க வேறு வழி தெரியவில்லை. அப்பொழுதுதான் என் கல்விக்கூடத்தில் சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதில் கற்பித்த சில விஷயங்கள் மூலம் பிறருக்கு தீங்கில்லாமல் என் தேவையை நானே சரி செய்யக்கூடும் என்று சிந்தித்தேன். ஆனால் தேவன் அருவருக்கும் வழி எனக்கு சம்மதி இல்லை. தெரிந்தும் தெரியாதவன் போல அவ்வழியை பின்பற்றி தவறுக்கு மேல் தவறிழைத்தேன். இச்செயல் என்னை கொன்று வதைத்தது என ஒரு வாலிபன் தனது மன போராட்டத்தை வெளிப்படுத்தினான். பெரியவர்கள், விசுவாசிகள் கூட இப்படியாக தெரிந்தும் தெரியாதது போல தங்கள் உள் மனதில் தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பாவ ஆசைகளுடன் உள் மனதில் தான் போராடியதாகவும் அதன் போது கற்றுக்கொண்ட 3 விஷயங்களையும் பவுல் நம்முடன் பகிர்ந்திருக்கிறார். 1. பிரமாணங்களை அறிகின்ற அறிவு. நமது போராட்டத்திற்கு பதில் அல்ல. பிரமாணங்களை அறிந்து கொள்ளும் வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்கவில்லை. பிரமாணத்தை கற்றுக்கொண்ட போதுதான் அவருக்குள் இருந்த பாவம் உயிர் பெற்றது. ரோமர் 7:9. தான் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்தார். அடுத்தது சுய தீர்மானம். நமது சொந்த பலத்தில் பாவத்துடன் போராட முடியாது. தான் விரும்புகிறது ஒன்று, செய்வது வேறொன்று என்கிறார் பவுல். ரோமர் 7:15. தான் செய்வது தனக்கே சம்மதி இல்லை என்கிறார். 3. நாம் கிறிஸ்தவனாகுவதால் வாழ்வில் இருந்த பாவம் விலகி ஓடிவிடாது. மறுபடியும் பிறப்பது ஒரு ஆரம்பம்தான். கிறிஸ்துவை போல மாற்றம் பெறுவது ஒரு நீண்ட படிமுறையாகும். சாக்குப்போக்கு சொல்லுவதில் நாம் எவ்வளவு பலவீனர் என்பதை அறிந்திருக்கிற நமது எதிரியை நாம் சுலபமாக எடை போட முடியாது. ஆகவே எந்த நிலையிலும் நமது சொந்த பலத்தில் பாவத்துடன் போராட முயற்சிப்பது கூடாது. என்னால் தாங்க முடியாத போது, ஆண்டவரே, என் பாவங்களை நீரே சுமந்து தீர்த்தவர், நீரே என்னை ரட்சித்தவர், பின் ஏன் இந்த போராட்டம்? என் வழி தவறு என்று அறிந்தும் அறியாதவனாய் இருக்கிற என்னை உம்மிடமே தந்துவிடுகிறேன். இனி நீரே எல்லாம் என்று ஒப்புக்கொடுத்தேன். சில மாதங்கள் ஓடின. எப்போது எப்படி என்ன நடந்தது என்பது கூட தெரியாதவனாக தேவ கிருபையால் முற்றிலும் மீட்கப்பட்டதை உணர்ந்தேன். இப்போது சுத்த இருதயத்துடன் என் இயேசுவுடன் வாழுகிறேன் என்று மேலே நான் குறிப்பிட்ட அந்த வாலிபன் சாட்சி கூறினான். தேவ பிள்ளையே, பாவத்தின் வல்லமையை முறியடிக்க வல்லவரான பரிசுத்த ஆவியானவர் நமக்கிருக்க ஏன் தயக்கம்? நம்மை அவர் பொறுப்பில் கொடுத்து பார்க்கலாமே. நிச்சயம் வெற்றி நமக்கு, மகிமை ஆண்டவருக்கு. ஜெபம் செய்வோம். தேவனே, சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எங்களில் புதுப்பியும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தாரும். ஆமேன்.